ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும். ஆதி அருளாச்சலம் அமர்ந்த பெருமாளே, மதமொன்று பரங்கிரி வந்தருள் பெருமாளே, செந்திலகரில் இனிதே மருவி வளர் பெருமாளே, பழனி மலை நின்றருளும் வேலா மாணிமலை பெருமாளே, தனிப்பதில் அமர் பெருமாளே, சோலைமலை மேவி நின்ற பெருமாளே, அடியார்க்கு எளிய பெருமாளே, அறமும் நிலமும் அயிலும் அழகும் உடைய பெருமாளே, நினைத்த காரியம் அனுகூலமே முனி பெருமாளே, அடியவர் இச்சையில் எவை உற்றன அவை தருவித்தருள் பெருமாளே, வேண்டிய போது அடியர் வேண்டிய போகவது வேண்ட ராமம் பெருமாளே, எதிரில்லாத பக்தி தனை மேவி உன்கிரிய தாழ்நினைப்பை இருபோதும் எங்கள் இதயவாரதிக்குள் உறவாடி எமதுமே திறக்க அருள்வாயே, கதிரகாமத்தில் உரை பெருமாளே, எங்கள் இதயந்தனில் இருந்து கிருபையாகி நிழல் சங்கைகள் கலங்கிட அருள்வாயே, சங்கடனாதித் தளர்ந்து நோயினை வந்து உடல் மூட கலங்கிடாமதி தந்து அடியாரை புறத்திடாயப்பா, உந்தருளாலே சகல துக்கமும் மற சகல சத்குணம் மற தரணியில் புகழ் பெற பகைமை பெற்று உனது பொற்சரணம் எப்பொழுதும் நற்பொருள் நினைத்திடவும் அருள்வாயே, இரவினிலை துகிலுகினோம் யாரோடு பேசுகினோம் முருகாவும் தம் இளமையும் அழகு புனை ஈராறு தோள் நிறையும் இருபதமும் அறுமுகமும் யானோத யானவரை அருள்வாயே, பக்தியால் யார் முறை பலகாலம் பற்றியே மாதிருப்புகழ் பாடி முத்தனாவாரை எனைப் பெருவாழில் முத்தியே தேவதற்கு அருள்வாயே, தனத்த செந்தமிழாவினையே நினைக்கவும் தருவாய் உனது ஆரருள், எங்கள் கருத்திருந்து உறைவாய், எமது ஆருயிர் துணையாக நினைப்பதம் தரவே மயில் மீதில் வருவாயே ஸ்ரீரான கோலகால நரமணி ஸ்ரீரான கோலகால நரமணி மாலா
சீராடு வீரமாதும் அருவிய ஈராறு கோடும் நீப பரிமள இருந்தாலும் ஆராத காதல் வேடர் மணமகள் ஸ்ரீமூதம் ஓர் வலாரி மணமகள் ஆதாரபூதமாக வலம் இடம் உறை வாழும் ஆயும் நீதி வேலும் மயிலும் ஆபாதமேனும் நாளும் நினைவது பெறவேணும் முருக ஆசிரியர்கள் வாழ்கின்ற பூச்சென்று தேடி விளையாடியே அங்கனே நின்று வாழும் மயில் வீரனே செந்தில் வாழ்கின்ற பெருமாளே எங்கள் பிழையை பொறுத்து உந்தன் இருத்தாடி உற்ற பெருவாழ்வு பெற்றருள்வாயே மைப்போர் சிறுவர் கரைக்கும் இளையோனே பெருமாள் தனக்கும் மருகா ரெக்கர்
பெரியவர்களுக்கு எப்படி பணிவிழா நடக்கணும் அப்படின்னு மனசில் எல்லாருக்கும் ஒரு யோஜனை இருந்தது. பகவான் அற்புதமாக நடத்திவிட்டார். இங்கே உட்காந்து பாடினமாக இருக்கட்டும், வெப்பில் பார்த்து எத்தனை பேர் பாடிப்பாவோ எல்லாருக்கும் இந்த மாதிரி இங்கே உட்காந்து பாடணும் கூட நினைக்கிற நேரத்தில் வந்தபோது பகவான் இங்கே கொண்டு உட்காந்து வச்சு கோயில் நேர்த்தின்னு சொல்லியிருக்காரு. இந்த கோயிலுக்கு எல்லாருக்கும் நம்ம ரொம்ப கைமாறணும். அவன் எல்லாருடைய ஒரு கோஆப்ரேஷன் இல்லைன்னா இந்த அளவுக்கு நம்மளால இங்கே இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் உட்காந்து பாடுறது முடியவே முடியாது. எல்லாருக்கும் நம்ம ரொம்ப 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 நன்றி செலுத்துறோம். ஆர்த்தியே கிடையாது. அது தவிர நமக்கு இந்த கோவில் எல்லாருக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டர் எல்லாருக்கும் என்னுடைய ரொம்ப மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீனிவாஸ், நம்மளுடைய தேவி ஸ்டுடியோக்கார, நம்மளுடைய இன்ஹவுஸ் டெக்னிக்கல் டீம் வசந்தா மாமி, சுகா, அவெல்லாம் இல்லைன்னா இந்த மாதிரி இத்தனை நேரம் எல்லாம் கூட்டம் கூடி வந்திருப்பா. எல்லாரோடையனால இங்கே ஒரு அழகாக இந்த பணிவிழா நடந்ததுக்கு காரணம் முருகன் தான். முருகன் குறிச்சினாலே இப்படி நடந்திருக்கு. அடுத்த வருஷத்துக்கு நடக்கும்போது பற்றி கவலையே இருந்தார். இந்த வருஷம் நல்லா நடத்திவிட்டார், இதோட நல்லா நடத்திப்பார். எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைக்கு இந்த ஒரு பஜனை பண்ணியிருக்கோம். யாருக்கும் நோய் நொடி வரக்கூடாது. அவரோட வைத்திய நாதசுவாமியோட அருள் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் இருந்தால் எந்த விதமான நோயும் வராது. அந்த ஒரு பிரார்த்தனை இன்னைக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம். அடுத்த வருஷம் அமோகமாக இன்னும் அமோகமாக பணிவிழா